Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ்க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த PDF பார்த்தீங்கன்னா 27th மார்ச் யூனிவர்சிட்டி சைடில் வந்து ரிலீஸ் பண்ணது. உங்களுக்கு 29ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த சர்க்குலர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதே சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு 29/3/2024 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரீவாலேஷன் அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் ரீவாலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 1 to 5 ஏப்ரல் வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. 5 நாள் வரையும் ரீவாலேஷன் ரீடோட்டல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீவாலேஷன் ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரும் இன்னி கூட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற டேட் கூட கிராஸ் ஆனாலும் ஆகலாம். ஸோ நீங்கள் ரீவாலேஷன் போட்டிருக்கீங்க, எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள ரீவாலேஷன் ரிசல்ட்ஸ் வருமானா அதுவுமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். உங்களுக்கு போர்ட்டல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கூட ரீவாலேஷன் ரிசல்ட்ஸ் வரலாம். நீங்கள் அந்த பேப்பருக்கும் சேர்த்து தான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தவுட் பெனால்ட்டி, அதாவது ஏப்ரல் 2024 எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஏப்ரல் 3 ஏப்ரல் 10 வரையும் டைம் கொடுக்குறாங்க. 8 டேஸ் வந்து டைம் கொடுக்குறாங்க வித்தவுட் பெனால்ட்டிக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வித் டிடி வித்தவுட் பெனால்ட்டி. டிடி பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எடுத்துடணும். டிடி ஆன்லைன் ஹார்ட் காப்பி சப்மிட்டட் ஆன் ஆர் பிஃபோர் 12/4/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டிடியோட ஹார்ட் காப்பியை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் பெனால்ட்டியோட ஏப்ரல் 11 ஏப்ரல் 15 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. 5 டேஸ் வரையும் டைம் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மிங் ஏப்ரல் 2024 எக்ஸாமுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 15 அது வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி சப்மிட் பண்ணுறதுக்கு ஏப்ரல் 17 வரையும் டைம் தராங்க. நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2024 எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5 ஏப்ரல் 23 வரையும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தியரி எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2024 25/4/2024 கொடுத்துருக்காங்க. இந்த மந்த் 25 வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டென்டேட்டிவ் டேட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எதை வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ யூனிவர்சிட்டி சைடில் அஃபிஷியலாக வந்த இன்ஃபர்மேஷன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எலெக்ஷன் வந்து நமக்கு 19ஆம் தேதியும் முடிஞ்சிடும். ஸோ 25ஆம் தேதி மற்ற யூனிவர்சிட்டிக்குமே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி உங்களுக்குமே வந்து 25 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 90% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் திங்கக்கிழமை காலேஜுக்கு போனதும் உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக சொல்லுவாங்க. ஸோ ஏப்ரல் எக்ஸாமும் இந்த மந்தே வந்துடும். நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ரீவாலேஷன் போட்டுமா வேணாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ரீவாலேஷன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் அந்த பேப்பருக்கும் சேர்த்து தான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா ஒரு 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீவாலேஷன் ரிசல்ட்ஸ் வருது. டவுட் தான். அதனால் வந்து அந்த பேப்பருக்கும் சேர்த்து நீங்கள் முன்னாடியே வந்து எக்ஸாம் ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேப்பரை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அகைன் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.